ஹாய். ஸோ இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் என்னென்னா, இந்த மாதிரி கூலிங் டைல் அப்படின்ட்டு தட்டோடு போட்டாங்க ரூஃபு. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஜாயிண்ட்டுமே கேப் விடாமல் ஒட்டி ஒட்டி போட்டாங்க. ஸோ அதனால் தண்ணி அந்த கேப்பில் லீக் ஆகி சீலிங்கில் ஃபுல்லாகவே லீக்கேஜ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்படியே பாக்ஸ் பை பாக்ஸாக கிராக் மிஷினை வச்சு கீறி எந்த அளவுக்கு அந்த தட்டோட டெப்த்து இருக்கோ அதளவுக்கு ஃபுல்லாக கீழே நல்லா கீறி, அதுக்கப்புறமா லிக்விட் வச்சு ஊற்றி, அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரௌட் வச்சு ஃபில் பண்ணுறோம். க்ரௌட்டுமே நம்ம லிக்விடு வாட்டர் ப்ரூஃபிங் வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ அதோட ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து இதுக்கு பிர்லாவோட ரிப்பேர் மாஸ்டர் அந்த லிக்யூடும் சிமெண்ட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி ரேஷியோவில் வச்சு இந்த மாதிரி அதில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி உள்ளுக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வேக்கம் வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக தண்ணி இது லிக்யூடை ஊற்றியாச்சு. ஊற்றணுன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் இருக்காது. அதுக்குள்ளேயே அதுக்கு மேலே உள்ள எக்ஸ்ட்ரா லேயர் வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்துடணும். ஸோ அப்படி எடுக்கலாட்டினா உங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் அப்படியே நின்றுக்கிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா 1 டே ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாகவே இதை காய விட்டுறணும். காய விட்டால் தான் அது வந்து கீழே போய் நல்லா செட் ஆகிக்கிறோம். செட் ஆகினதுக்கப்புறம் அது ஒரு லேயர் கொஞ்சோண்டு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு வந்து நம்ம வந்து க்ரௌட்டாக வச்சு இந்த ரிப்பேர் மாஸ்டர் லிக்யூடு நம்ம பிர்லா ஓப்பஸ் இந்த லிக்யூடை ஊற்றி அதுக்கப்புறம் க்ரௌட்டு இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணோம். ஸோ இது ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மழை வந்தால் தான் நமக்கு தெரியும் ரிசல்ட் என்னன்ட்டு. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணதில்லை. இதோட ரிசல்ட் வந்து ஒரு மழை வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். கஸ்டமர்கிட்ட அதுக்கப்புறமா நம்ம கூப்பிட்டு கேட்டு லீக்கேஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றத ரிசல்ட்டை வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளும் இது ஒரு சின்னதாக ஒரு ட்ரை தான் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்கிட்டையும் நம்ம இதுக்கு வந்து வாரண்டி நம்ம கொடுக்கல. இந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் ஆகும். ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு அதோட ரிசல்ட் கொடுக்குதுன்ட்டு. அப்படி உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்களும் உங்களுக்கு உள்ள ஏரியாவில் இதை பண்ண மாதிரி பண்ணணுன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.